வணக்கம். இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? எதையும் சும்மா சாதாரணமா கடந்து போகாம நுணுக்கமா ஆராயிற கன்னி லக்னத்தை பத்தி தான். கால புருஷ தத்துவத்தோட 6வது ராசி இது. புதன்கிற ஒரு மாபெரும் கிரகத்தோட முழு கண்ட்ரோல் இருக்கிற இவங்க உண்மையிலே சிந்தனையில ஒரு பெரிய பவர் ஹவுஸ்னு சொல்லலாம். இவங்களோட மூளை எப்படி வேலை செய்யுது, இவங்க வெற்றிக்கான சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். கன்னி லக்னக்காரர்கள் ஒரு சின்ன வேலையை செஞ்சாலும் அதுல ஏன் அந்த அளவுக்கு பரிபூரணத்தை, அதாவது ஒரு 100% பெர்ஃபெக்ஷனை தேடுறாங்க? நீங்க எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? எதையும் அவ்வளோ ஈஸியா விட்டுடாத இவங்களோட மைண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படிப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் நாம ஒன்னொன்னா இப்போ திறக்க போறோம். லாஜிக்கா யோசிக்கிற இந்த கன்னி லக்ன மனசுக்காகவே நாம இன்னைக்கு போக போற பாதையோட மேப் இதுதான். அவங்களோட அடிப்படை ஆளுமை, கிரகங்களோட ஆதிக்கம் எப்படி இருக்கு, தொழில், பொருளாதார நிலை, கல்யாண வாழ்க்கை, அப்புறம் கடைசியா அவங்கள பலப்படுத்துற வழிமுறைகள், இது எல்லாத்தையும் நாம வரிசையா பார்க்க போறோம். முதல்ல கன்னி லக்னத்தோட ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க அவங்களோட ரொம்ப ஷார்ப்பான, எல்லாமே கவனிக்கிற மூளைய பேஸ் பண்ணி தான் இயங்குது. இவங்களோட 4 முக்கியமான கேரக்டர்ஸை கவனிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பரிபூரணவாதம். எந்த வேலையை எடுத்தாலும் அதுல ஒரு சின்ன தப்பு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு குட்டி மிஸ்டேக் இருந்தா கூட அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. 2வது விமர்சன பார்மை. மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இது சில பேருக்கு கடுப்பை ஏத்துனாலும் உண்மையிலே அந்த விஷயத்தை இன்னும் பெட்டரா பண்ணணுங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனா இருக்கும். 3வது விஷயம் சைலண்டான உழைப்பு. வெளியில தெரியணும், விளம்பரம் கிடைக்கணும்னு இவங்க எப்பவுமே நினைக்க மாட்டாங்க. ஒரு நாடகத்துல ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யறவங்கள மாதிரி அமைதியா உழைப்பாங்க. அப்புறம் 4வது இவங்க ரொம்பவே பிராக்டிக்கலான ஆளுங்க. சும்மா காத்துல கோட்டை கட்ட மாட்டாங்க. கனவு காண்றதை விட கரெக்டா கணக்கு போடுறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஸ்ட்ராங்கான பாணி. ஓகே, இப்போ கன்னி லக்னத்தோட ஹார்ட்வேர்னு சொல்லப்படுற கிரகங்களோட கட்டமைப்புக்குள்ள போகலாம். இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு டிசைட் பண்ற அந்த கிரகங்களோட சீக்ரெட் இப்போ பார்க்கலாம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கிரகமும் கன்னி லக்னத்துக்கு எந்த மாதிரி பொறுப்புகளை ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது தான். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. லக்னாதிபதி, கர்மாதிபதி இந்த 2 முக்கியமான பொறுப்புகளையும் புதன் தான் வச்சிருக்காரு. அதாவது இவங்களோட கௌரவம், இவங்க செய்யற தொழில் ரெண்டுமே டைரக்டா புதனோட கைகள்ல தான் இருக்கு. அடுத்து சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி. கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் மிகப்பெரிய யோகக்காரகன். பணமும் அதிர்ஷ்டமும் அள்ளி கொடுக்கறது இவர்தான். சனி பகவான் 5, 6ஆம் இடங்களுக்கு அதிபதி. அதனால இவங்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைச்சிராது. கடின உழைப்பால மட்டும்தான் கிடைக்கும். அதே சமயம் செவ்வாய் இவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான ரிசல்ட்ஸை கொடுப்பாரு. சகோதர உறவுகள்ல சிக்கல் அல்லது எதிர்பாராத பிரச்சனைகளை தரலாம் அப்படிங்கறதால இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபைனலா குரு 4 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு அதிபதி. இந்த மாதிரி கேந்திர வீடுகளுக்கு அதிபதியா வர்றதால வீடோ அல்லது திருமண வாழ்க்கையிலயோ சின்ன சின்ன சவால்களா அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மொத்த கிரக அமைப்பு தான் அவங்களோட வாழ்க்கையவே டிசைன் பண்ணுது. சரி, இந்த கிரக அமைப்பெல்லாம் ரியல் வேர்ல்ட்ல, குறிப்பா இவங்களோட கேரியர்லயும் பேங்க் பேலன்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கும் புதன் தான் பாஸ் அப்படிங்கறதால இவங்க தகவல் தொடர்பு அப்புறம் கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள்ல ராஜாவா இருப்பாங்க. குறிப்பா ஆடிட்டர்ஸ் மாதிரி வேலையில இருந்தாங்கன்னா ஒரு பைசா கணக்கு இடிச்சாலும் அதை விடவே மாட்டாங்க, தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே போல டீச்சர்ஸாவும் ரைட்டர்ஸாவும் இவங்க ரொம்ப நல்ல ஷைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல இவங்க கில்லாடிகள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, 6ஆம் இடம் நோயை குறிக்கும். அதனால இவங்க மிக சிறந்த டாக்டர்களாகவோ இல்லனா மெடிக்கல் ஃபீல்டுலயோ பெரிய ஆளா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்களோட பொருளாதார நிலைய பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 2ஆம் இடமான தனஸ்தானம் சுக்கிரனோட வீடான துலாம். அதனால கலைநயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாவோ இல்லனா பெண்களோட சப்போர்ட் மூலமாவோ இவங்களுக்கு தாராளமா பணம் வரும். ஆனா இவங்க ஒன்னும் கஞ்சம் கிடையாது. அதே சமயம் ஒருபோதும் தேவையில்லாத செலவுகளை பண்ணவே மாட்டாங்க. ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப கேர்ஃபுல்லா கணக்கு போட்டு செலவு செய்யறதுல இவங்க ரொம்பவே உஷார்னு சொல்லலாம். அடுத்து இவங்களோட பர்சனல் நெட்வொர்க், அதாவது கல்யாண வாழ்க்கை பத்தி பாப்போம். எதையுமே ரொம்ப லாஜிக்கா, அனலிட்டிக்கலா அப்ரோச் பண்ற ஒரு கன்னி லக்னக்காரர் கல்யாண வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது என்ன நடக்கும்? இந்த ஒரு கிளாசிக்கான முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்க. கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானம் குருவோட வீடான மீனம். இது ஒரு நீர் ராசி. ஒரு பக்கம் எதையுமே மூளையால மட்டுமே யோசிச்சு லாஜிக்கா முடிவெடுக்கிற கன்னி லக்னக்காரர். இன்னொரு பக்கம்
எதற்கெடுத்தாலும் எமோஷனல் ஆகிற, மனசால முடிவெடுக்கிற மீன ராசி குணம் கொண்ட லைஃப் பார்ட்னர். இந்த மூளைக்கும் மனசுக்குமான தொடர் போராட்டம் தான் இவங்களோட கல்யாண வாழ்க்கையில அப்பப்போ சில சுவாரஸ்யமான கருத்து வேறுபாடுகளை உருவாக்குது. ஆனா ஒவ்வொரு நாணயத்துக்கும் 2 பக்கங்கள் உண்டு இல்லையா? இவங்களோட இந்த பெர்ஃபெக்ஷனிசம்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு நிழல் பக்கத்தையும் நம்ம பேசிதான் ஆகணும். இவங்களோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங். அதாவது அதிகமா சிந்திக்கிறது. ஒரு மிகச் சின்ன விஷயத்த கூட பூத கண்ணாடி வச்சு பார்த்து அவங்களே தேவையில்லாத மன அழுத்தத்தை கிரியேட் பண்ணிக்குவாங்க. இது கூடவே ஹைப்போகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு வினோதமான பயமும் இவங்களுக்குள்ள இருக்கும். நமக்கு ஏதோ பெரிய நோய் வந்துடுச்சோ அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கடி இவங்கள தொந்தரவு பண்ணும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலையையும் 100% கரெக்டா முடிக்கணும்னு நினைக்கிறதுனாலேயே நிறைய நேரங்கள்ல அந்த வேலையை முடிச்சு அவுட்புட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துப்பாங்க. இது கேட்டுட்டு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜோதிட சாஸ்திரம் இந்த சின்ன சின்ன பக்ஸ சரி பண்ணி கன்னி லக்னத்தை இன்னும் எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறதுங்கிறதுக்கான சில சூப்பரான வழிமுறைகளை சொல்லுது. இதுக்கான பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், ஆனா பவர்ஃபுல்லானவ. ஃபர்ஸ்ட், பச்சை நிறம். இந்த நிறம் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். 2வது, புதன்கிழமைகள்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது, இல்லனா பெருமாளுக்கு துளசி மாலை சாட்சி வழிபடுறது. இதெல்லாம் அவங்க மூளையில இருக்கிற தேவையில்லாத குழப்பங்களை நீக்கி ஒரு நல்ல மைண்ட் கிளாரிட்டிய கொடுக்கும். 3வது, ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவை ஏத்துக்கிறது, இல்லனா புக்ஸ் வாங்கி கொடுக்கறது மாதிரி தானங்கள் பண்றது. இந்த விஷயங்கள் அவங்களோட கர்ம வினைகளை ரொம்பவே குறைச்சு லைஃப்ல பெரிய அளவுல நிம்மதியை கொடுக்கும். நாம இப்போ இந்த ஆழமான பகுப்பாய்வோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியா கன்னி லக்னக்காரர்களை பத்தின ஒரு செம சுவாரஸ்யமான ஃபன்னான ஒரு உண்மையோட இதை நான் முடிக்கிறேன். அவங்களுக்கு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா வேற யாராவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை அவங்க அவ்வளோ சீக்கிரத்துல ஏத்துக்கவே மாட்டாங்க. உங்க லைஃப்ல இருக்கிற கன்னி லக்னக்காரர்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த உண்மை உங்களுக்கே புரியும். சரி, எல்லாவற்றையுமே லாஜிக்கா பாக்குற இவங்க உணர்வுகளை மட்டும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஜோதிடத்தோட இன்னொரு பெரிய சுவாரஸ்யம் தானே. இனிமே உங்க லைஃப்ல ஒரு கன்னி லக்னக்காரரை நீங்க மீட் பண்ணும்போது அவங்களோட இந்த ஆழமான மைண்ட் செட்டை உங்களால ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்து ஒரு மிகச்சிறந்த பகுப்பாய்வுல நாம திரும்பவும் சந்திக்கலாம்.